அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய எருசலேம் பங்கில் இன்றைய தினம் விவிலிய கண்காட்சி வைத்திருக்கின்றோம். விவிலிய கண்காட்சியை பங்கு மக்கள் மட்டுமே உழைத்து ஒவ்வொரு கிளை பங்கும் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். இங்கே 15 ஸ்டால்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதாவது உலக வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து வரப்போகின்ற திருவெளிப்பாட்டு காலம் வரைக்கும் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவை நமக்கு தேவையான விவிலிய அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கும் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இதை பார்க்கின்ற யாவரும் விவிலியத்தை படிக்க வேண்டும், விவிலியத்தின் மீது ஆர்வம் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை கொடுப்பதாக இருக்கின்றது. ஆகவே எல்லாரும் இந்த கண்காட்சியை பார்த்து மகிழ்ந்து பயன்பெற வேண்டும். அதன் வழியாக விவிலிய வாசிப்பை தங்கள் வாழ்வில் தொடங்காதவர்களும் தொடங்க வேண்டும் என்று வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. முதல்ல வரலாற்றுக்கு முந்தைய காலம். படைப்பின் தொடக்கத்தை முதல் நாள் கடவுள் ஒளியையும், 2வது நாள்ல வானத்தையும், 3வது நாள்ல பூமி புல் பூண்டுகளையும், 4வது நாள்ல ஒளி பிளம்புகளையும், 5வது நாள்ல வானத்து பறவைகளையும் காட்டு விலங்குகளையும், 6வது நாள்ல மனிதனை தம் உருவிலும் தம் சாயலிலும் படைச்சாரு. 7வது நாள் அவர் படைத்த அனைத்தையும் நல்லதுன்னு கண்டாரு. அன்னைக்கு ஓய்வு வருந்தினார் 7ஆம் நாள். அடுத்து ஏதேன் தோட்டத்துல ஆதாம வச்சுட்டு பின்னர் அங்க இருக்க நன்மை தீமை அறியும் பழங்களை மட்டும் உண்ணக்கூடாதுன்னு கட்டளையிட்டாரு. அவனுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைக்கிறதுக்காக ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி அவளுக்கு ஏவாள்னு பெயரிட்டாங்க. ஏவாள்னா மண்ணகத்தின் தாய்னு பொருள். புதிய ஏவாள் மரியான்னு குறிக்குது. அவங்க கடவுளோட சொல்ல மீறி பாவம் செஞ்சதுனால அவங்கள ஏதேன் தோட்டத்தை விட்டு கடவுள் வெளியே விரட்டுறாங்க. கடவுள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டின அப்புறம் அவங்களுக்கு காயன், ஆபேல்னு 2 மகன்கள் பிறக்குறாங்க. காயன் அவனோட விவசாயம் செஞ்சு அதுல இருந்து வர பயன்களை கடவுளுக்கு காணிக்கையா கொடுத்தாரு. ஆபேல் அவனோட தலையீறுகளை காணிக்கையா கொடுத்தாங்க. ஆண்டவர் ஆபேலோட காணிக்கைய கனிவோட ஏற்றுக்கொண்டாரு. ஆனா காயன் அது பொறாமையில ஆபேல கொன்றாரு. அதற்கு தண்டனையாக காயன் நாடோடியாக அலைந்தான். இப்ப நம்ம தொடக்க நூல் 6வது அதிகாரத்துல 6வது இறைவசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார், அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாமோட வழிமுறையில தான் எல்லாமே பரவி இருந்தாங்க அந்த உலகம் முழுக்குமே. அவங்க நிறைய பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தனக்கு பிடிச்சவங்க எல்லாம் மேரேஜ் பண்றது, தனக்கு பிடிச்ச பெண்கள் எல்லாத்தையும் மேரேஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த பூமியை மாசுபாடு அடைந்து அதை பார்த்து ஆண்டவர் கோபம் அடைந்து, நான் தப்பு செய்யற மனுஷங்களுக்குள்ள என்னோட ஆவி நிலையா தங்கி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டு, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன், இனிமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக உலகத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. உலகத்தை அழிக்க போறதுக்கு அழிக்க போறேன்னு சொல்லிட்டு நோவாவுக்கு மட்டும் ஆண்டவரோட அருள் பரவி கிடைக்குது. அதுக்குதான் ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோவா ஒரு பேழை செய்ய, கேபார் மரத்தால ஒரு பேழை செய்ய சொல்றாங்க. அது என்னன்னா, நான் மழை வெள்ளத்தால உயிரினத்தை எல்லாத்தையுமே அழிக்க போறேன், நீயும் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதாவது உன்னோட புதல்வர்கள் சேம், காம், எப்பேத்து எல்லா உயிரினங்களும் ஒவ்வொரு ஜோடி, உன்னோட மனைவி, உன் பசங்களோட மனைவி எல்லாத்தையும் கூட்டிட்டு உள்ள போ. அதுல 40 நாள் 40 இரவு நான் மழை பெய்ய செய்ய போறேன், அதனால நீ இதெல்லாம் செஞ்சு நீ உள்ள போன்னு சொல்றாங்க. அது மாதிரி நான் பேழையெல்லாம் தயாரிச்சு ஆண்டவர் சொன்ன மாதிரி போயிடுறாங்க. ஆண்டவர் சொன்ன 7 நாள்ல மழை வெள்ளம் பெய்ய ஆரம்பிச்சிருது, நிறைய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அதுக்கப்புறம் புறாவை வெளியில அனுப்பி பாக்குறாங்க. ஒரு புறா ஒளிவிலை கொத்திட்டு வந்தோடனே மழை வெள்ளம் நின்று சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. நன்றி செலுத்தினதுக்கு அடையாளமா ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க. அது என்ன உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இனிமே மழை வெள்ளத்தால இந்த உலகத்தையும் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அதுக்கு அடையாளமா தான் வானவில்லை உருவாக்கி இருப்பாங்க. இவர் தான் பார்வோன் மன்னன், இவர் தான் மோசே. இவர் மக்கள்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாரு. அதனால மோசே போயிட்டு பாலைவனத்துல எங்க ஆண்டவர் வழிபாடு செய்ய வேண்டும், நீங்க மக்கள்லாம் அமுச்சு விடுங்கன்னு கேட்கும் போது இவர் யார் இந்த ஆண்டவர், நான் ஏன் அவர் சொல்லலாம் கேட்கணும், என்னாலாம் மக்களை அமுச்சு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட அவர் அந்த மக்கள் செங்கல் செய்யற வேலை தான் பாக்குறாங்க. அந்த செங்கல் செய்யறதுக்கு அந்த மக்களுக்கு வைக்கோலும் கொடுக்காம அந்த மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அதை பார்த்த மோசே அதை போய் ஆண்டவர் முறையிடுறாரு. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு 10 வாதைகள் கொடுத்தாங்க. மோசே பார்வோன் மன்னன்ட்ட அந்த இஸ்ரேல் மக்களை விடுவிக்க சொல்லி கேட்டும் அந்த மன்னர் விடுவிக்கல. அதனால கடவுள் என்ன செய்யறாரு, அந்த எகிப்து நாட்டை தண்டிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கொள்ளை நோய்களா அனுப்புறாரு. முதல்ல தண்ணீரை ரத்தமா மாத்துறாரு, அதுக்கப்புறம் தவளைகளை அதிகமா பெருக செய்யறாரு, கொசுக்கள் அதிகமா பெருகுது, ஈக்கள் கால்நடைகள்லாம் இறந்து போகுது, அதுக்கப்புறம் கொள்ளை நோய்களால மக்கள் அவதிப்படுறாங்க, அதுக்கப்புறம் கல்மழை பொழியுது, அதுக்கப்புறம் வெட்டுக்கிளிகளை அதிகமா பெருக செய்யறாங்க,
அப்புறம் 3 நாள் அந்த நாடே காரிருளா இருந்து கஷ்டப்படுறாங்க. இத்தனையும் மோசே வழியா செஞ்ச கடவுள் கடைசியா இந்த ஒவ்வொரு குலத்துல இருக்க மூத்த தலைமகனையும் கடவுள் நேரடியாவே வந்து அந்த தலைமகனை கொல்றாங்க. இப்படி கொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பார்வோன் மன்னன் இதுக்கு மேலையும் இஸ்ரேல் மக்களை நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம நாடு அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்களை உங்க கடவுளை வழிபட போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்படி போகும்போது செங்கடலுங்கிற ஒரு இடத்த வந்து அடைகிறாங்க. மறுபடியும் அந்த மன்னன் மனம் மாறி நம்ம அந்த மக்களை அனுப்புனது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட்கணுங்கிறதுக்காக வராங்க. தேர் படைகளோட கூட்டிட்டு வராங்க. அப்ப அவங்க இந்த செங்கடலை பார்த்ததும் அவங்க துரத்திட்டு வர்றதை பார்த்ததும் பயந்து போய் மோசே கிட்ட முணுமுணுக்குறாங்க. நாங்க அங்கேயே கஷ்டப்பட்டிருப்போம், இப்படி எங்களை வந்து இந்த கடல்ல சாகுற மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கும் போது மோசே கடவுள்கிட்ட பேசுறாரு. அப்ப கடவுள் சொல்றாரு, உன் கையில இருக்க அந்த கோலை கடல் மீது நீட்டு அப்படின்னு சொன்னதும் கடல் 2ஆ பிரியுது. இஸ்ரேல் மக்கள் அழகா கால் நனையாம பயணம் செய்யறாங்க, கடலை கடந்து போறாங்க. இவங்களை துரத்திட்டு வர பார்வோன் படை கடல்கிட்ட வந்ததும் கடல் மூழ்கிருது அவங்கள. அப்ப இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்பா கடந்து வர்றாங்க. இவங்க வர்ற பாதை எல்லாமே பாலைவனமா இருக்கிறதுனால அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம மறுபடியும் மோசே கிட்ட முணுமுணுக்குறாங்க. நாங்க அங்கேயே கஷ்டப்பட்டிருப்போம், இங்க வந்து எங்களுக்கு தண்ணி இல்லாம இந்த பாலைவனத்துல எங்களை சாகடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்ட முணுமுணுக்கும் போது கடவுள் மோசே கிட்ட சொல்லுவாரு, ஒரு சின்ன மரத்துண்டை தண்ணியில போடு, அப்ப அந்த தண்ணி வந்து மாறும் அப்படின்னு சொன்னதும் அந்த கசப்பா இருக்கிற தண்ணீர்ல ஒரு சின்ன மரத்துண்டை போட்டதும் அந்த தண்ணி ஃபுல்லா நல்ல தண்ணீரா மாறுது. அந்த மக்கள் சந்தோஷமா குடிச்சிட்டு மறுபடியும் பயணம் செய்யறாங்க. மறுபடியும் போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. எங்களுக்கு உணவு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கடவுள் கூடாரத்தின் வழியாக வானத்துல இருந்து மண்ணாவை பொழிய செய்யறாங்க. மண்ணா அதிகமா வீட்டுகளுக்கு வெளியிலலாம் கூட மேரெல்லாம் இருக்கு. அதை எடுத்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு மறுபடியும் பயணம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் இப்படி அடிமைகளா கஷ்டப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்கள் நல்ல முறையில பயணம் செஞ்சு தங்களுடைய கானான் தேசத்துக்கு போகும்போது கடவுள் இந்த மக்களுக்கு இந்த சீனாய் மலை மேல 10 கட்டளைகளை வழங்குறாரு. அதுதான் இந்த 10 கட்டளைகள். அதை தான் இந்த உடன்படிக்கை பெட்டியில வச்சு பாதுகாத்து வர்றாங்க. இதுதான் கடவுளோட பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. நீதி தலைவர்கள்ல நம்ம சிம்சோன் பத்தி பார்க்க போறோம். சிம்சோன்னா சேமஸ் என்ற ஒரு எபிரேய சொல்லிலிருந்து வந்தது. சேமஸ்னா சூரியன் மகன் பொருள். சிம்சோன் வந்து தான் குலத்துல மனோவாகு என்பவரோட மகனாக பிறந்தார். இவரோட ஊர் வந்து சேரான்றதான் இவரோட ஊர். சிம்சோனோட பெற்றோருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. சிம்சோன் பிறக்கிறாரு. அந்த குழந்தை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட நசீராக இருப்பான்னு சொல்லி 2 வாக்குறுதியை கொடுக்குறாங்க. ஒன்று என்னன்னா, சவரக்கத்தி அவர் தலை மீது படக்கூடாது, அவர் மது அருந்தக்கூடாதுன்ற 2 வாக்குறுதி தராங்க. அதுக்கப்புறம் போல திம்னான்ற ஒரு ஊருக்கு சிம்சோன் போறாரு. அங்க உள்ள ஒரு அழகிய பெண் மீது காதல் கொண்டு கல்யாணம் பண்றதுக்காக போறாரு. ஆனா அங்க விடுகதை கேட்குறாங்க. அந்த விடுகதைக்கு அவர் தப்பா பதில் சொன்னனால அவர் ஆசைப்பட்டு போன கல்யாணம் பண்ணி தராம அவரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தராங்க. அதனால அவர் கோபமாகி அந்த ஊர்ல உள்ள நரிகளோட வால்ல தீபந்தங்களை கட்டி பயிர்களிடையே ஓட விட்டாரு. பயிர்கள் எல்லாமே அழிஞ்சு நாசம் ஆயிடுச்சு. அதனால அவங்க கோபம் கொண்டு சிம்சனோட மனைவியை கொன்றாங்க. இவரும் பச்சை தாடை எலும்புகளை கொண்டு 1000 பெலிஸ்தீரை கொன்று முறியடித்தாரு. ஆண்டவரின் பெயரில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சி மறைமாவட்டம், கிராப்பட்டி மறைவட்டம், இந்த எருசலேம் பங்கில் பங்கு தந்தை ஜெமினி அவர்களுடைய அழைப்பின் பெயரில் பங்கு இறை சமூகம் முழுவதும் ஈடுபட்டு இந்த அருமையான திருவிவிலிய கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக பங்கு தந்தை அவர்களையும் எருசலேம் பங்கு இறை சமூகத்தையும் வாழ்த்துவதிலே நான் பெருமை அடைகின்றேன். என்னுடைய பங்கு பாத்திமா நகர் பங்கு, அங்கிருந்தும் மறைக்கல்வி மாணவர்களை நான் ஒரு 45 பேரை அழைத்து வந்திருக்கிறேன். அருட்சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். மறை மாவட்டத்தின் பல்வேறு பங்குகளிலிருந்து பங்கு தந்தையர்கள் ஆர்வத்தோடு அவர்கள் தங்கள் பங்கிலிருந்து மறைக்கல்வி குழந்தைகளை இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆக எல்லோரும் இந்த கண்காட்சியில் பயனடைந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழ்வாக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. இன்னைக்கு ஸ்பெஷல் டே ஃபார் them. ஜெனிலி எங்க வந்திருக்கோங்கிறத நீங்க சொல்லலாம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அம்மாப்பேட்டையில வந்திருக்கீங்க. வெரி குட். எதற்காக வந்திருக்கீங்கன்னு ஒரு ஷார்ட்டா சொல்ல முடியுமா? பைபிள் கண்காட்சி, பைபிள்ல இருந்து எனக்கு நிறைய தெரியும்.
இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கோம். போடுற சாக்க பைபிள் உண்மையிலுமே அம்மாப்பேட்டை வந்து சொல்ல தேவையில்லை. அப்படி தொடக்க நூல் ஆரம்பிச்சு திருவள்ளிவனம் வரைக்கும் அடிச்சு நவுத்திடுவோன்னு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் நம்ம குழந்தைகளுக்கு உள்ள நுழைஞ்சினாக்க நீ பைபிள் இன்னைக்கு முடிச்ச மாதிரி நீ வீட்டுல போய் திரும்ப புதுசா பைபிள் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. சரியா? உங்களை மீண்டும் அம்மாப்பேட்டை ஃபாதருக்கு மனமாற நன்றியை சொல்லிக் கொள்கிறது, பாராட்டுகிறது. தேங்க்யூ ஃபார் ஜெர்மனி. தொடர்ந்து உங்களுடைய பணி சேவைகள். நசரத் பங்கு இன்னைக்கு எங்களுக்கு ஒரு விருந்து, அருமையான விவிலிய விருந்தோட கூடிய மதிய உணவுலாம் கொடுக்குறாங்க பொழுது so happy. Once again, thank you so much and God bless you all. Thank you. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இது ஒரு திருச்சி மறை மாவட்டத்தின் ஒரு உன்னதமான நாள். திருவிவிலியத்தை ஒரு முழுமையான ஒரு சின்ன அறைக்குள் கொண்டு வந்து முழுமையாக திருக்காட்சியாக காட்டியிருக்கிறார் அருள் தந்தை ஜெயமணி அவர்கள். என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, தொடக்க நூலை திறந்து திருவழிபாடு செல்வதற்கு 1 மாதம் 2 மாதம் எடுக்கலாம் படித்து முடிக்க முழுமையாக. ஆனால் ஒரு மணி நேரத்தில் முழு திருவிவிலியத்தையும் நான் வாசித்து பார்த்ததை உணர்கிறேன். நான் பயணித்ததை மனதார அனுபவித்திருக்கிறேன். ஆகவே என் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அருள் தந்தை ஜெயமணிக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய சகோதரிகள், மக்கள், ஒவ்வொரு குழுக்கள், அன்பியங்கள் அத்துணை பேருக்கும் மனதார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். திருச்சி மறை மாவட்டம் கிராப்பட்டி மறைவட்டம் ஜெருசலேம் பங்கிலே அருமையான விவிலிய கண்காட்சி நம் மக்களுக்கு ஒரு அருமையான விடுதலை பயண அனுபவமாக இந்த விவிலிய கண்காட்சி அமைந்திருப்பதாக நினைக்கின்றேன். மறை மாவட்டத்திலேயே யூபிலி ஆண்டிலே இந்த மிக பிரம்மாண்டமான விவிலிய கண்காட்சியை அமைத்திருக்கிற அருட்தந்தை ஜெயமணி மற்றும் அவருடைய பங்கை சார்ந்த பங்கு பேரவையினர், ஒரு முக்கியஸ்தர்கள் எல்லாரையுமே பாராட்டுகின்றோம். சிறப்பாக இந்த ஒரு விவிலிய கண்காட்சி எங்களுடைய மலம்பட்டி பங்கில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு விவிலியத்தை படித்தது போல ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதை நான் உணர முடிந்தது. எனவே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பங்கு தந்தை ஜெயமணி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெருசலேம் பங்கு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த விவிலிய கண்காட்சி மிக அருமையான விதத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய படைப்பு தொடங்கி மீட்பின் வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களில் விவிலியம் எடுத்து காட்டுகிற நிகழ்வுகளை பல்வேறு அரங்கத்தின் வழியாக மிக சிறப்பான விதத்தில் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். பழைய ஏற்பாடு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவருடைய வல்ல செயல்கள், அவருடைய ஓமை, அவருடைய பாடுகள், இறப்பு, அதை தொடர்ந்து ஆதி திரு அவை, இன்னும் விவிலியத்தின் இறுதி நூலாக்கிய திருவழிபாடு வரையிலும் விவிலிய நிகழ்வுகளை மிக சிறப்பான விதத்திலே பல்வேறு அரங்குகளின் வழியாக அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். விவிலிய கண்காட்சி என்பது ஏதோ பார்த்துவிட்டு போகிறது என்பது மட்டுமல்ல, அதை கடந்து விவிலியம் சுட்டி காட்டுகிற உண்மைகளை புரிந்து கொள்ளுதல், இதை எல்லாருக்கும் எடுத்து கூறுகிற கடமை இருக்கிறது என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே பங்கு தந்தை அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து செயல்பட்ட அனைத்து அமைப்பாளர்கள் மற்றும் கிளை பங்குகள் அனைவருக்கும், இதில் ஈடுபட்ட சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்பார்ந்தவர்களே, ஜெருசலேம் உயிர்த்த ஆண்டவர் ஆலயத்தில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நாள். ஒரு விவிலிய கண்காட்சி வைக்கலான்னு சொல்லி நினச்சிப்பேன். இது எப்படி வரும், எந்தளவு செய்ய போகிறோன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு படியாக நாங்கள் யோசிக்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துகிட்டே வந்துச்சு. இன்றைக்கி பார்க்குறப்ப இந்த 15 அரங்குகளில் ஏறக்குறைய தொடக்க நூல் ஆரம்பித்து திருவழிப்பாடு வரைக்கும் விவிலியத்தில் இருக்கிற எல்லா நூல்களையுமே ஏறக்குறைய நாங்கள் இந்த திருவிழிய கண்காட்சியில் செஞ்சது மட்டும் இல்லை, அது ரொம்ப அழகாக எல்லாத்துக்குமே நாங்கள் இன்றைக்கி அதை சொல்லியும் கொடுத்துருக்குறோம்.
இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன சொன்னால், பல பேர் செய்யும் பொழுது நீங்கள் மறை மாவட்டத்தில் உதவி கேளுங்க, மறை மாவட்ட வேதியர்களை பாருங்கள், இந்த ஒரு கமிஷனை கேளுங்க, அவங்கள்ட்ட உதவி கேளுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் இல்லை எங்களுடைய பங்கு பிள்ளைகளால் செய்ய முடியும்னு சொல்லி. இங்கே இருக்கிற அரங்கில் இருக்கிற ஒரு சின்ன குண்டூசினாலும் கூட அது இந்த ஜெருசலேம் உயிர்த்தாண்ட வளர்க்கக்கூடிய மறைக்கல்வி குழந்தைகளும் அவருடைய பெற்றோர் அருள் சகோதரிகள் இளைஞர்களுடைய முழு உழைப்பில் உருவான ஒன்று. ஆகவே இது எங்கேயும் கடன் வாங்காமல் எங்களுடைய சொந்த முயற்சியில் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறப்ப எல்லோருமே மறைக்கல்வி பிள்ளைகள் இல்லாமல் எல்லா தரப்பில் இருக்கிற மக்களுமே இதில் வந்து அவங்க இணைஞ்சு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இது ஒரு அற்புதமான நற்செய்தி பணியாக நான் பார்க்குறேன். கடவுள் பவுல் பர்னபாவை பயன்படுத்தினது போல் இன்றைக்கி பெயரை சொல்லி இங்கே இருக்கிற எல்லாரையுமே அவருடைய நற்செய்தி பணிக்காக இந்த மலையில் பயன்படுத்தியிருக்காரு. இந்த ஜெருசலேம் மலை அது பெயருக்கு ஏற்றபடி உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதத்துடைய நாளாக இன்றைக்கி எங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்துட்டு போன எல்லாருக்குமே இருந்துச்சு. இது இந்த ஒரு நாளுடைய நிகழ்வாய் மட்டும் முடங்கி போகாமல் வருகிற எல்லா நாட்களிலும் இது போன்ற நிறைய ஆன்மீக முன்னெடுப்புகள் எடுக்கவும் கடவுள் இன்னைக்கு ஆசீர்வதிச்சது போல தொடர்ந்து எங்கள் முயற்சிகளை நிறைவாய் ஆசீர்வதிச்சு இந்த பங்கும் இந்த இடமும் இன்னும் அதிகமாய் வருகிற நாட்கள் ஆண்டுகளில் அது உயிரோட்டமாக இருக்கட்டும். இந்த நாளில் வந்து வாழ்த்தின எல்லா அருள் தந்தையருக்கும் மறைக்கல்வி பிள்ளைகளுக்கும் மனதார நன்றி. அதில் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, குழந்தைகள் வழியாக தங்கு தடை இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி விவிலியத்தை குறித்து கற்றுக்கிட்டோம். பிள்ளைகள் மனப்பாடம் பண்ண மாதிரி தெரியல, ரொம்ப இயல்பாய் அவங்க அழகாக பேசினாங்கன்னு சொல்லி. ஆகவே அவர்களை உருவாக்கின மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் அந்தந்த ஊர் பொறுப்பாளர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கடவுள் தொடர்ந்து எங்களை இதுபோல் நிறையவாய் ஆசீர்வதிச்சு உங்களுக்கு முன்னால் ஒரு நற்செய்தி பணியாளர்களாய் சாட்சியாய் நிறுத்தட்டும். தேங்க்யூ. God bless you all. Thank you.